மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களுடைய பணத்தை நான் தொட மாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வாங்கி திண்டு மக்கள் பணத்திலேயே நல்லா கல்லா கட்டின விஜயபாஸ்கர் 2 பேர்த்து தூக்கிட்டு போய் அவர் கட்சியில் சேர்த்துட்டாரு. இன்னமும் நான் தொட மாட்டேன் சுற்றிட்டாரு. அதுலேயே அவருக்கு மீது பாதி நம்பிக்கை மக்களுக்கு போச்சு. இந்த நிலைமையில் சமீபத்தில் ஒரு ஊழல் ஒன்று வெளியே வந்திருக்குது. ஏன் வந்து 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஊழலா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த ஊழலின் வடிவம் இருக்குது. அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த ஊழலோட சைஸ் வந்து மெகா ஊழல் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, 6 மாதத்தில் இவ்வளோ துணிஞ்சு எந்த கட்சியும் பண்ண மாட்டேன். அப்போ நம்மளை ஏதோ மக்கள்லாம் நம்புவானுங்க, நம்ம என்ன செஞ்சாலும் நம்புவானுங்கன்னு இந்த ஆட்சி நினச்சிட்டாங்க போகுது. அது என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், அரசு சார்பாக நீதிமன்றங்களில் அப்பீல் ஆகக்கூடிய வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. அவங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள். நீங்கள் செய்திகளே பார்க்கும்போது தெரியும், அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த விதமாக வாதங்களை முன்வைத்தார்கள் அப்படின்னு இருக்கும். அது கிரிமினல் இருக்கும், சிவில் அதிகமாக இருக்கும். அதாவது இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் போய் அரசின் சார்பாக அதோடைய பாலிசி இருக்குல்ல, அதற்கு எதிராக வரக்கூடிய வழக்குகள் ஆரம்பித்து எல்லா விதமாக, எடுத்துக்காட்டுக்கு உங்கள் ஏரியாவில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது, அது அங்கே அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீங்கன்னா அது சம்மந்தமாக பாலிசி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அரசு சார்பாக அரசு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கறிஞர் வந்து அப்பீல் ஆவார். அவங்க யார் அப்படின்னா அரசு தரப்பு வழக்கறிஞர். இது ஒரு சின்ன அளவில் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஆனால் பெரிய லெவலில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் 46 முக்கியமான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதோடைய அமைச்சர்கள் இருக்காங்களே, இந்த அமைச்சர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களை எதிர்த்து, இந்த அமைச்சகம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எதிர்த்து நம்ம வழக்கு தொடர்ந்தோமா, அந்தந்த அமைச்சர் சார்பாக, அந்தந்த அமைச்சகம் சார்பாக, ஒவ்வொரு துறைக்கும் சார்பாக ஒரு முக்கியமான தனித்துவமான ஒரு வழக்கறிஞர்கள் வருவாங்க. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன வழக்கறிஞர்கள், நிறைய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இருந்தாலுமே கூட டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு முக்கியமான அனுபவமிக்க ஒருத்தர் உட்காருப்பார். அந்த பொறுப்பு, அதற்கு கீழே இந்த சின்ன சின்ன மாவட்ட ரீதியாக இருக்கையா அதன் பொறுப்பு, மாவட்டத்தில் தலைமை வழக்கறிஞர்கள் கொடுத்துருப்பாங்க, அவங்க பொறுப்பு, அதற்கு மேலே டிபார்ட்மெண்ட் பொறுப்பு, அதற்கு மேலே பொறுப்பு, இப்படி வரிசையாக இருக்கும். இது எல்லாம் சேர்த்து ஒரு 140 முக்கியமான போஸ்ட்டை வந்து வேக்கெட், அதாவது நிரப்ப போகிறோம்னு சொல்லிட்டு போன மாதம் அறிவிச்சாங்க. அந்த 140 போஸ்ட்லையுமே கீழே அளவில் ஒரு அடுக்கடுக்காக சொன்னால், அந்த கீழே அளவில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய், அதற்கு மேலே மாவட்ட தலைமை வழக்கறிஞர் வச்சுக்கோங்க, அவருக்கு 10லேருந்து 15 லட்சம் ரூபாய். எவ்வளோ கமிஷன் வேணான்னு சொல்கிறேன், சம்பளம் கிடையாது, 10லேருந்து 15 லட்சம் ரூபாய். அதுக்கடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது ஒவ்வொரு அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதற்குன்னு வச்சுக்கோங்க ஏறக்கூடிய 1 கோடி ரூபா வரைக்கும் லஞ்சம் பேசப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ ஒரு தீவிரமான குற்றச்சாட்டாக எல்லா கூட பரவுது. இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பது யார் அப்படின்னா எதிர்கட்சிகளா, மற்றவங்களால அரசல் புரசலாக இங்கே பேசியிருந்தாலுமே கூட இதை முன் வச்சு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது வேற யாரும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு மகளிர் வழக்கறிஞர். தனக்கு போஸ்ட் வாங்கி தரதா சொல்லிட்டு அதை விலை பேசி வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு போக ஒட்டுமொத்த விவகாரம் வெளியே வந்துருச்சு. இப்போ இதில் எவ்வளவுதான் ஊழல் பண்ணாங்க அதை முதல் சொல்லிடுறேன், இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்றேன். இது ஏற்கனவே 120 கோடி இப்படி வசூல் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் தலைமை வழக்கறிஞர் இல்லையா, அவருக்கு மட்டும் ஒரு 50 லட்சம் வாங்கி வச்சுக்கோங்க, அதுவே அசால்ட்டாக ஒரு 50 கோடி தாண்டிடும். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் வழக்கறிஞர் போடணும் இல்லையா, அவருக்கு 1 கோடி வாங்கி வச்சுக்கோங்க, அதுவே ஒரு 80 கோடி போயிடும். எனவே சைஸ் கொஞ்சம் பெருசு தான் வச்சுக்கோங்க. 120 கோடின்றது ஒரு ஆவரேஜாக, ஒரு சராசரியாக சொல்கிறேன், 120 கோடிக்கு மேலே நடந்திருக்கும். சரி, இந்த ஊழல் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஊழல் செஞ்சது ஒரு நபர் கிடையாது, அதுதான் இங்கே விசேஷமே. அதுதான் இந்த கட்சியோட தன்மையே என்ன சொல்லுது, அது தமிழக வெற்றி கழகம் என்ன மாற்று சக்தி இருக்கு இல்லையா, அதையே சொல்லுது. அது என்ன அப்படின்னா, இந்த 140 போஸ்ட் போட்டால ஓகே எல்லா பேருமே அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஆரம்பிக்கிறாங்க மாவட்ட செயலகத்தில், இவங்க எல்லாம் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு மேலேருந்து உத்தரவு. எல்லா பேரும் ரெக்கமெண்டேஷன் காசை வாங்கி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதாண்டா சாக்கு வசூல் இறங்குறாரு. இன்னொரு பக்கம் என்ன செய்தி ஓடி இருந்துச்சு அரசு புரசலா அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் ஏதாவது கவனிச்சிடணும், ஒரு 50 லட்சம் வரைக்கும் கொடுத்து ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துடணும். இந்த விஷயம் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு போட்டு அவங்க செலவுக்கு அவங்க பார்க்குற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கிடணும், இப்படின்னு ஒரு கும்பல் முயற்சி பண்ணுறதா ஒரு செய்தி ஒன்று போய்கிட்டு இருக்கவே, இதுவும் வசதியாக கிடைச்சா எல்லா மாவட்டத்திலும் எனக்கு கை வச்சிட்டான். இவங்க தான் மாற்றம், இவங்க தான் சுயமான மாற்றம். இப்படி இருக்கிறவன் 40 நாளில், வெறும் 45 நாளில் ஒவ்வொரு அரசு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட விதத்தில் நீ ஒரு 40 லட்சம் 50 லட்சம் பார்க்க நினைச்சேன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய பட்ஜெட் கூடத்தில் சாங்ஷன் பண்ணக்கூடிய அந்தந்த மாவட்டத்துக்கு வரக்கூடிய 10,000 கோடி 20,000 கோடி ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதில் நீ எவ்வளோ கை வைப்ப? இதுலேயே தன்னால் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டாங்களே, வேகமாக வசூல் அப்படின்னு வசூல் ஆரம்பிக்கிறாங்கன்னா இவங்க யாரு? இவங்க எளிய பிள்ளையா? இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காத பிள்ளைகள். எதுக்கு? திருடுறதுக்கு, மக்கள் பணத்தை திருடுறதுக்கு இவங்க இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சி திருட ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி மக்கள் பணத்தை திருடுறதா ஆகும்? இப்போ முக்கியமான விஷயம், இந்த அரசாங்கம் என்ன சொல்லுச்சு, விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க, வெளிப்படைத்தன்மை, நேர்மை, எருமை, கருமைன்னு உருட்டினாரா இல்லையா?
நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு அரசு தரப்பில் எடுத்துக்காட்டுங்க HRNC ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட நிலத்தை மீட்கணும், இல்லை கோவில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பாலிசி வைக்கணும். அதை எதிர்த்து அந்த பக்கம் ஒரு வழக்கறிஞர் கிளம்புறாரு. அது 60 வருஷம் நான் அந்த நிலத்தை குத்தகைக்கு வச்சோம்னே, இன்னைக்கு வந்து இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்க, ஒரு பிரச்சனை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவரை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு. அது 1008 சட்ட சிக்கலுக்குன்னு வச்சுக்கோங்க. போறாருன்னா யாராக இருந்தாலும் உங்களுடைய சொத்தை மீட்க முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் யாரை அணுகுவீங்க? ஒரு 1000 கோடி ரூபா சொத்து, ஒரு நல்ல அனுபவமான இந்த மாதிரியான கேஸை எடுத்து நடத்தி வெற்றி பெற்ற, அதன் மீது அக்கறை இருக்கக்கூடிய, இல்லாட்டி அது சம்மந்தமாக போராட்டம், அது சம்மந்தப்பட்ட ஆர்வம் காட்டி சமூகத்தில் கூட ஒரு நபர் தான் நீங்கள் வழக்கறிஞராக நியமனம் பண்ணுவீங்க. கேட்டா அப்போ அனுபவம், அவர் முந்தைய வரலாறு என்ன, இது எல்லாம் கணக்கிட்டு இந்த காரணத்தினால இந்த வழக்கறிஞர் நான் நியமனம் பண்ணுறோம் சொல்லுவோமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? நம்ம பர்சனலே அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அதை தான் முடிவு போகணும். வந்திருக்கக்கூடிய ஃபார்ம் எவ்வளவு, அதில் என்னென்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, எதனால் மற்றதை ரிஜெக்ட் பண்ணீங்க, எதனால் அதை செலக்ட் பண்ணீங்க, ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்கு இல்லையா? சாதாரண வேலைக்கு ரிட்டன் டெஸ்ட்லேருந்து எல்லா வேலையும் பார்க்குறீங்களா? இது கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற வேலை, எது நீதிமன்றத்தில். அப்போ இதுக்குன்னு ஒரு தகுதி வரவே கிடையாதா? நீ வாட்டில் மாவட்ட செயலர் அனுப்பி விட்றான். இந்த திருப்பத்தூர் பார்த்து நினைக்கிறேன், ஒரு ஆள் அந்த வெளியாக இருக்கக்கூடிய பட்டியல் இருக்குல்ல, லீக்காக இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய நபர் தலைமை வழக்கறிஞர், அவர் மீது ஆடு கடத்தின கேஸ் இருக்கு, ஆடு திருடின கேஸ், அது சிசிடிவிலே மாட்டிருக்காரு. சூப்பரில், ஆடு திருடினவன் சிசிடிவியில் மாட்டினவன் தலைமை வழக்கறிஞர்னா நீ எந்த லட்சத்தில் ஆட்சி நடத்துவ? அப்போ அவனுக்கு காசு வாங்கின ஏவன்? நான் கேட்குறேன், இதில் பெரிய லெவலில் தேவை இந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் தான். எதுக்கு எடுத்தாலும் போய் ஹைகோர்ட்டில் நின்றுவாங்க இந்த தனியார் பள்ளிகள், அதை எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். கவர்மெண்ட் பாலிசி என்ன போடுறதோ அடங்க மாட்டானுங்க. அப்போ அவையில் எதிர்த்து போகிறதுக்கு ஒரு பெரிய அணியே தேவைன்னு வச்சு வழக்கறிஞர் அணி, அதுக்கு ஒரு கும்பல்லாம் போட்டிருக்காங்க. அவனுக்கு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் என்னன்னு தெரியாது, அவன்லாம் ரெக்கமெண்ட் ஆகிருச்சான். டே என்னடா அப்படி தீரீங்க? அதாவது இந்த மாவட்ட செயலர் எல்லா பேருக்கும் அது என்ன போஸ்ட்மா நினச்சிருக்காங்க அப்படின்னா, அது என்ன போஸ்ட்டு எங்களுக்கு தெரியல, வழக்கறிஞர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும், மாதம் மாதம் அவங்க சம்பளம் போடுவாங்க அரசு, அப்போ நம்ம எவ்வளோ போட்டு வாங்குறது அப்படி சொல்லி வாங்கியிருக்காங்க. டே நீ என்ன போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது வச்சுக்கவேன், அது எதுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுற கூட அறிவுரை இல்லையாடா? இவங்க எளிய பிள்ளை இல்லை, தற்கூறிங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதை தான் நான் சொல்கிறேன், நீ வந்து சினிமா படம் மாதிரி கொடுத்து வச்சுருக்கீங்க இவங்க ஆட்சியை. எவனாவது ஒருத்தன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கவேன், அந்த ஃபைலை இதுக்காக ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுங்க, இந்த பொசிஷனுக்கு என்னால் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபைல் அவ்வளோ சரியில்லைங்க அப்படி ஒருத்தர் கூட ரிஜெக்ட் பண்ணல. எல்லாம் சுற்றி இருந்தால் கூட்டி வா ஏன் அதிகமாக தெரியும் அந்த அப்படி ரெக்கமெண்டேஷனு அப்படின்னு அனுப்பி விட்ருக்கானா? இவன் வர காலங்களில் என்னென்ன பண்ணுவாங்க நான் கேட்குறேன். இவன் வருங்காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக வரக்கான எல்லா அறிகுறியுமே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஒரு சோறு போதும், ஒரு பானை சோறு வெந்திருக்கான்ற மகனுக்கு, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. ஒரே ஒரு 140 போஸ்ட்டில் இவ்வளோ அடிச்சு பிடிச்சிட்டா யார் யார் மூலம் அவ்வளோ லம்பா சம்பாதிக்க அலைகிறாங்கன்னா இவங்க நேர்மையானங்களா? இவங்களை மாற்றா? இவங்களுக்கு வாய்ப்பு தேடி தீரானுங்க, கட்டி போட்டுருக்காங்க, கையை கலட்டி விடுங்க, எல்லா இடத்துக்கும் வாரி சுட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படி தான் இருக்காங்க. சரி, இது எல்லாமே யார் தயவில் நடந்துச்சு? அந்த ஆள் தான் ஜெயிலுக்கு போகணும். அது வேறு யாரும் கிடையாது, புஷி ஆனந்த் தான் என்னுடைய மாவட்ட செயலாளர்களே அவங்களுக்குலாம் உத்தரவு கொடுத்ததா ஒரு செய்தி. அப்போ இந்த கலெக்ஷன்லாம் புஷி ஆனந்துக்கு போச்சானா எனக்கு தெரிஞ்சு தெரியாது, உண்மையிலே தெரியாது. நாங்கள் விசாரித்த வரையும் கிடச்ச உண்மையை சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, இந்த 140 போஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக தான் போடணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அமைச்சகமும் அப்படி தான் இவங்க தரப்புலையும். ஆனால் என்ன நம்ம சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சாங்களா எனக்கு தெரியல. அதில் ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்த்துருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்த்தது தப்பு. சரி, ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்த்தாங்களே அதை முறையாக முடிக்கணும்னு வச்சுக்கோங்க, இவங்களே இன்டெலிஜென்ஸை வச்சு முடிச்சிடணும். ஆனால் இன்றைக்கி மாவட்ட செயலர்கிட்ட கேட்க மாவட்ட செயலர் ஆகா நம்ம ரெக்கமெண்டேஷனை வாங்குறோன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சொல்லி லஞ்சம் வாங்கினாங்களா இல்லை சொல்லாமல் லஞ்சம் வாங்கினான்றது சேர்ந்து அப்போ மர்மமே. அப்படி சொல்லி வாங்கியிருந்தா புஷியான ஜெயிலுக்கு போகணும், சொல்லாமல் வாங்கியிருந்தால் இவங்க எல்லா மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். இது ரெண்டு தான் கேட்ட. புஷியானது ஜெயிலுக்கு போகணும்னா ஒரு எஃப்ஐஆரை போட்டு சிபிஐக்கு மாற்றி விடுங்க, புஷியானது ஜெயிலுக்கு போயிடுவார். இல்லை நீங்கள் நேர்மையான ஆள், நான் விஜய் நேர்மையான ஆளுங்க, நாங்கள் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சோன்னா இருக்கிற மாவட்ட செயலர் எவன் காசு வாங்கினா அவனை ஜெயிலுக்கு. அதான் நேர்மை, அதை பண்ணு. ரெண்டில் ஏதாவது ஒன்று போகணும். ஆனால் ரெண்டில் எது பண்ணாலுமே ஊழல்வாதி தான், ஊழலத்தை தொட்டிருக்கீங்க. இப்போ ஆரம்பிக்கிற முழுக்க சரி பண்ணி ஆகணும். அப்போ இதில் வேற என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு பட்டியல் இருக்குல்ல, அதை லீக் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த பட்டியலில் வரப்போகுது. இந்த பட்டியல் வந்ததுமே ஒரு 3-4 நாளாக எல்லா பேருக்கும் ஃபோனு, இந்த பட்டியலில் இருப்பாங்கள அவங்களுக்கு, இந்த இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீக்கிலே ஃபோன் பண்ணிக்காங்க. மாவட்ட செயலாளர் எல்லா பேருக்கும் ஃபோன் பண்ணி வசூல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வசூல் எதன் அடிப்படையில் ஆரம்பிச்சிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் இன்டர்வியூ போச்சோ அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகி அதை ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு இல்லையா அவங்க, இவங்களே ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணது இவங்களா ஃபோன் பண்ணாங்களா இல்லை புஷி ஆனந்த் அந்த லிஸ்ட்டை கொடுத்து ஃபோன் பண்ண சொன்னாரா? இது கேள்வி.
இது ரொம்ப எளிமையானது, கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். ஏன்னா இது மாசம் அதாவது ஒரு கூட்டம் விளாடுறாங்க. 140 போஸ்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் விளாடுறத விட இந்த ஊழல் வெளிவரல லீக் எல்லாம் கஷ்டம் வச்சுக்கவேன். இந்த 140 போஸ்ட்டுக்கு ஒரு 20-25 மாவட்ட செயலர் விளாடுறீங்க. சேலம், கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு திருப்பத்தூர் வரைக்கும் எல்லா பேரும் விளாடுறீங்க. அப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சோன்னு வச்சுக்கவேன், எவன் மேலும் லஞ்சம் வாங்கினா இப்போ ஜெயில் கிடைக்குது. அது நேர்மை. சார் விஜய் சர்க்கார் படத்தில் மட்டும் கிடையாது, நேர்மையிலையும் இங்கேயும் நல்லா விளாடுறாரு. நானே சொல்கிறேன். இல்லைன்னா ஊர் மக்கள் காசை ஆட்டையை போகிறதுக்கு உன்னுடைய கட்சிக்காரன் நீ ஏவி விட்டுருக்க. நீ அடிச்சு கூட சொல்ல மாட்டேன், ஆனால் ஏவி விட்டுருக்க. இது இன்னொரு கூட்டமாக சேர்ந்து கொள்ளையடிக்கிற வேலை. இதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ மெனக்கட வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதில் தொட்டு இந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான வழக்குகளையும் இந்த நீதிபதிகள் தான் நடத்தியாகும். இந்த அனைத்து வழக்குகளுமே அரசு வழக்கறிஞர்கள் தான் நடத்தியாகும். எனவே இந்த அரசு வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமாகவே மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய, அது கவர்மெண்ட் தான் ஃபீஸ் போடுது, மாதம் மாதம் சம்பளம் போட்டுன்னு வச்சுக்கவேன், ஒரு அப்பியருக்கு தனியாக காசு, புரியுங்களா, நல்ல வருமானம் கிடைக்கும். இதை தாண்டி என்ன வருமானம் இருக்கும் அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் எதனால் லஞ்சம் கொடுக்குறாங்கன்ற அடுத்து சொல்கிறேன். இதில் ஒரு கல்வித்துறை இருக்குது. அவர் என்ன சொன்னார், எல்லா தனியார் பள்ளிக்கூடங்களுமே உங்களுடைய ஃபீஸ் என்ன, நீங்கள் என்ன ஃபீஸை வாங்குறீங்க அதை எழுதி ஒட்டுங்க வெளிப்படையாக அப்படின்னு சொன்னதுக்கு நீதிமன்றம் போயிட்டாங்க. அப்போ இவங்களை எதிர்த்து நீங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் போகணும்னா இவங்களெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு புத்திசாலி இருக்கணும். ஏன்னா இவங்க பெரிய கொள்ளையடிச்சிருக்கீங்க. இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, இந்த அரசு நல்லவங்க, அவங்க நல்லவங்க இருக்கிற, நீ நல்லவனா, எவ்வளோ வசூல் பண்ணுவ நீ இவ்வளோ உட்காந்துட்டு. அப்போ அரசு சொல்கிறதெல்லாம் கேட்டுருவியா? அப்போ அரசு சொல்கிறதெல்லாம் கேட்க வைக்கிறது முக்கியம். நிர்வாக திறமைன்றது இவங்கிட்ட கொள்ளையடிக்காமல் இருக்க மட்டும் கிடையாது, இவங்க கொள்ளையடிக்காமல் தடுக்கிறது முக்கியம். எது, தனியார் பள்ளிகள்கிட்ட நாங்கள் பெர்மிஷன் நாங்கள் காசு வாங்க கொடுத்துட்டோம், இது ஒரு பக்கம் இருக்குன்னா, அவன் கொள்ளையடிக்காமல் தடுக்கிறது உங்கள் வேலை. அவன் சொன்ன வேலையை செய்ய வைக்கிறது உங்கள் வேலை. நான் செய்ய மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதில் போய் விட்டு வெற்றி பெறணும். அப்போ அதுக்கு தகுதியான வழக்கறிஞர்கள் தேவை. அப்போ அந்த தகுதியான வழக்கறிஞர் யாருன்னு வச்சுக்கவேன், இதுக்காகவே அர்ப்பணிப்போட விளாடக்கூடிய நபர்கள். இதில் இன்னொரு செட் இருக்காங்க. இது எடுத்துக்கால வச்சு ஏன் சொல்கிறேன்னா, இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கால நான் கவர்மெண்ட் விஷயத்தை நான் பார்த்து தள்ளி போட்டுறேன் 5 வருஷத்துக்கு, நீங்கள் நம்ம போட்டு கவனிக்கிட்டு அவன்கிட்ட 5 கோடி அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு சொல்கிற போது அரசு லஞ்சம்லாம் வாங்க தேவையில்லை, வழக்கறிஞர் வழியாக வாங்கிட்டு போயிடலாம் எல்லாமே. அந்த கேஸை ஒரு 5 வருஷம் தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லி அதே அமைச்சரோ இல்லை அமைச்சர் சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை அந்த வழக்கறிஞரோ இவங்க நினச்சா கூட வசூல் பண்ணிட முடியும். நேராக அமைச்சராக வாங்கின அவசியம் கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு? ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனே அதாவது நிர்வாகத்தையே பார்க்காம கண்ணை மூட்டி வந்த ஆளுங்க வேணாங்களா? என்னென்ன வேணா என்ன தெரியாது வரலாற்றில். எதுக்காக இதுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறியா? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கூட வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞருக்கு எதுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குற லஞ்சம் கொடுக்க தயாராக இருக்காங்க? ஏன் சொல்லி பார்ப்போம். ஏன்னா கட்ட பஞ்சாயத்து நடத்தலாம், 5 வருஷத்துக்கு ஒரு கேஸை போக வேண்டியது, அரசே மிரட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வெளிப்படைத்தன்மை தேவை. இவங்க உடனே நீதிமன்றம் போவானுங்க, 2 பேரும் ட்ராமா பாருங்க, நீதிமன்றம் போவானுங்க, வழக்கறிஞர் விட்டு பேச விடுவானுங்க, வழக்கறிஞரோட ஒரு சுமூக உடன்பாடுக்கு வருவானுங்க. ஸோ ஒரு 5 வருஷம் நான் தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசூலை போட்டு 50 கோடி, இவர் ஒரு 2 கோடி எடுத்துட்டு அங்கே செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு 48 கோடி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம், பல பார்த்துருக்கோம். இந்த இதில் மைனிங் கம்பெனி, கனிம வளங்கள், இதெல்லாம் ஆட்டையை போட்டாங்கன்னா ஏகப்பட்ட பேர், அதில் திண்டு கொளுத்த வழக்கறிஞர்களே 10,000க்கு மேற்பட்டு இருப்பான். ஏகப்பட்ட வழக்கறிஞர் வேலை நீதிமன்றத்துக்கு போகிறத விட ஆளுங்கட்சியை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதை வசூல் பண்ணுறதான். இதெல்லாம் போன ஆட்சியில் இருந்துச்சு, அப்போ திரும்ப அதுதானா? நீ என்ன மாற்றம் பண்ணாங்கட்டி? எனவே பதிவோட இறுதியாக விஜய் வந்து 60 நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஊழலை அந்த கட்சி சார்புடைய நபர்கள் நடத்தியிருக்காங்க அப்படின்றது 100% உண்மை. அதை நடத்துறது புஷி ஆனந்தா இல்லாட்டி மாவட்ட செயலாளர், இவ்வளோதான் வித்தியாசம். இதே புஷி ஆனந்தா இருந்ததுன்னா வழக்கு சிபிஐக்கு மாற்றுங்க, இந்த ஆளை தூக்கி உள்ள வைங்க, இவர் கைது ஆகிறது உறுதி. யார்? புஷி ஆனந்தா இருந்தால் இவர் ஆணைக்கிடங்க இந்த மாவட்ட செயலாளர் வசூல் பண்ணியிருந்தார். இல்லைங்க புஷி ஆனந்த நேர்மையானாலே, துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் நேர்மையானா, நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்க, நடந்திருக்கல எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி எவையவனை பிடிச்சி உள்ள போடும், எவையவன் எந்தெந்த மாவட்ட செயலாளர் வாங்கினானோ அவனை ஜெயிலுக்கு போடும். அப்போ தான் இது ஆரம்பத்தில் திருத்த முடியும், இல்லைன்னா எந்த காலத்தையும் திருத்த முடியாது. ஒரு தடவை நீ அட்ஜஸ்ட் பண்ணிங்க எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். எனவே இந்த 2ல் ஏதாவது ஒரு நடவடிக்கை விஜய் எடுக்கிறாருன்னா நான் பாராட்டுவேன். இந்த 2 நடவடிக்கை எடுக்கலைன்னா அவர் தான் ஊழலுக்கு எடுப்பே அஸ்திவாரம் போட்டு கொடுக்குறாரு. இவங்க பெரிய ஊழல்வாதிகள் வருவாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இவங்க யாரும் எளிய பிள்ளைகள்லாம் கிடையாது. ஏமாத்துறதுக்கும் திருடுறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைகள், நேற்று வரைக்கும் பிளாக் டிக்கெட் எடுத்த பிள்ளைகள், நேற்று பிளாக் டிக்கெட்லேயே வருமானம் பார்த்த பிள்ளைகள், இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிருச்சு, இந்த பிளாக்ல வச்சு வருமானம் பார்க்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இதன் மீது நடவடிக்கை எடுத்தால் ஒழிய அவர் நேர்மையானவர். அப்படி நடவடிக்கை எடுத்தால் விஜய் பார்க்கணும். இந்த 140 போஸ்ட்டுல இதுக்கு எவன் காசு வாங்கணும் அவன் எல்லாம் ஜெயிலுக்கு போகணும். இல்லை இது எல்லாம் ஆணையிட்ட புஷியான ஜெயிலுக்கு போகணும். இது 2ல் ஏதாவது நடந்தாகும்.